உட்காரு உட்காரு. ஏமா அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. சங்கடமா தான் இருக்கும், புரியுது. அண்ணா அழுதா சரியாயிருமா? தைரியமா இருக்கணும்மா. நீ சொன்னதை தவிர வேற ஒன்றும் பெருசா இல்லையம்மா குழந்தைக்கு. சொல்லுமா, வேற ஒன்றும் பெருசா இல்லையே. எனக்கு பயமா இருக்குதுமா. இல்ல மாமா, எதுவும் இல்ல. ஏற்கனவே நீ அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்ன உடனே எனக்கு கை ஓடல, கால் ஓடல, ரொம்ப பயமா இருக்குது. வீட்டில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேற இருக்கு. இதை கேட்டவொன்னு எனக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுமா. அதனாலதான் இவ்வளவு ஆதங்கமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் பேரன் எப்போ வருவான் ரொம்ப ஆவலா இருக்கிறேம்மா. என் பேரன் வந்ததும் அவனை எப்படியெல்லாம் கொஞ்சலாம், அவனுக்கு எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டலாம்னு சொல்லி எவ்வளோ மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். அதனால தான் அவனுக்கு ஏதாவது சீரியஸா வந்துருச்சுன்னா என்னால தாங்க முடியாதுமா. இல்ல மாமா, அவனுக்கு ஒண்ணும் இல்ல. வேணா ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை போய் பார்க்கலாமா? இல்ல மாமா, சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க மாமா. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல மாமா. இல்லம்மா, உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில பாக்குறதுல திருப்தி இல்லைன்னு சொல்லு. பெரிய ஆஸ்பத்திரியா பெரிய டாக்டர் கிட்ட போவோம். இல்ல, அதெல்லாம் வேண்டாம் மாமா. நீ சொன்ன சரிதாம்மா. கற்பனா, மாமா, இந்த மாமா கிட்ட ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குன்னா கவலைப்பட போறாருன்னு சொல்லாம இருக்கியா? அப்படி ஒண்ணும் இல்லையம்மா. எதுவா இருந்தாலும் ஒழிக்காம மறைக்காம சொல்லிடுமா. அப்படி ஏதோ இல்ல 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 மாமா, எதுவும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுமா. மாமா தாங்க வரான்னு பயப்படாத. எதுவா இருந்தாலும் தாங்கித்தானே ஆகணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்க போறேன்? அப்படியா? ஆஸ்பத்திரியில ஒண்ணு இல்ல, சரியாயிடும்னு சொல்லிட்டாங்கல்ல. சரியாயிடும் மாமா, கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பிட்டு நான் இருக்கிறேன். அவன் சுந்தரம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் இதையெல்லாம் தாங்க மாட்டாமா. எனக்கும் அந்த கவலைதாம்மா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு 3 பசங்க பிறந்தப்போ எனக்கு இருந்த ஆனந்தத்தை விட இப்போ வரப்போற பேர குழந்தைய நினைச்சாம இன்னும் ஆனந்தப்பட்டு இருக்கிறேன். என் பேரை வந்துட்டான்னா போதும், நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆனந்தமா இருப்பேன். நேரம் போறதே தெரியாம என் பேரனோட எப்போ விளையாடிக்கிட்டே இருப்பேன். ஒரு வாரிசுங்கிறது வெறும் சாதாரண பிறப்பு இல்லம்மா. ஒரு குடும்பத்தோட மொத்த சந்தோஷம், மொத்த நிம்மதி. அதனாலதான் அவன் குழந்தைக்கு ஒண்ணு நீ சொன்ன உடனே எனக்கு தாங்கல. தயவு செய்து என் பேரனை நல்லா பாத்துக்கம்மா. மாமா, கல்பனா மாமாவே கையெடுத்து கும்பிடுறாரு. அப்பாவும் உண்மை சொல்லாம ஏமாத்துறீங்க. என்ன மாமா, நீங்க போய் என்ன கையெடுத்து கும்பிடுறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, என் பேர குழந்தை மேல எனக்கு அவ்வளவு பாசம். அதனாலதான் அது, வேற ஒண்ணு இல்ல. புரியுது மாமா. குழந்தைக்கு எதுவும் இல்ல, எதுவும் ஆகவும் ஆகாது. சின்ன பிரச்சனை தான், கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சரிம்மா, நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க மாமா. நீ சொல்றது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. சரிம்மா, உன் உடம்ப பத்திரமா பாத்துக்குமா. நீ ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் நல்லா இருக்கும். சரியா? சரிங்க மாமா. சரிம்மா, அனாவசியமா அழுது கலவரெல்லாம் படாத. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரியா? ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. இவ்ளோ கேட்டோம், நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டேனே. Come in. ഓമണേ, എന്താ വലിയ ദിവസമായി? കുട്ടി നോക്കില്ല? ஒண்ணுல்ல, கொஞ்சம் நிறைய வேலை, அதான். വലിയ വേല.
பஞ்சாயத்தை பார்க்க மட்டும் டைம் உண்டு இல்ல? சொல்லிட்டான் அந்த ஓட்ட வாய். ஓட்டோ இல்லைன்னு சொல்ல பக்ஷி எனக்கு எல்லாம் அறியும். தோசை நன்னாயிட்டு உண்டு, ஒரு தோசை சாப்பிடு. இல்ல இல்ல வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஹாய் வேதா. ஹே மஞ்சு, இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? இல்ல வேதா, கொஞ்சம் வேலை, அத வர முடியல. சரி, நீ ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிடு. ஓ, எனக்கும் கொடுப்பியா? நான் கூட சாருக்கு மட்டும் ஸ்பெஷலோ நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. நாகராஜ், எந்த என்னதெல்லாம்? தோசை. ஐயடா, காமெடியா? அது எனக்கும் தெரியும். தோசைய யார் சுட்டு தரது? வாயா, அதான் பாக்குறல, வேத வச்சு சுட்டு தராங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு? பசின்னு தோசை சுட்டுறாங்க, அது ஒண்ணு பொறுக்காத. நான் இல்ல, யாரு கேட்டாலும் தோசை சுட்டு தருவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? பஞ்சு கிட்ட சொல்லி அந்த மைய உங்ககிட்ட கொடுக்க சொன்னதே நான் தான். என்ன மை ஒர்க் அவுட் ஆகுதா? என்ன மையி? உன்னை தாண்டி கேக்குறேன், என்ன மையி? மையா அப்படின்னா என்ன? ஏய், இப்ப நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மைய பத்தி தான் கேட்டேன். நாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசலையே. இல்ல, பொய் சொல்லாத மஞ்சு. இல்ல வேதா, பொய் சொல்ற. அது என்ன மைன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல போறியா இல்லையா? இல்ல வேதா, வசிய மைன ஒன்னு எங்களுக்கு கிடைச்சது. அத ஒருத்தவங்க மேல 3 நாள் தொடர்ந்து தடவுனா அவங்க நம்ம மேல ரொம்ப பைத்தியம் ஆயிடுவாங்க. நீயும் ரொம்ப நாளா நாகராஜ் கிட்ட பேசுறது இல்லையா? அதான் உனக்கும். இந்திரியா முதல்ல. இல்ல வேதா, நான் தான். பேசாத. எந்திரின்னு சொன்ன. பொண்ணுங்கன்னா நீங்க மயக்க விளையாடுற போக பொருள்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல வேதாஜி, ஆக்சுவலா என்ன நடந்து. பேசாத. இவ்ளோ கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்க, கடைசியா இவ்ளோ கேவலமான விஷயத்த பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசவே தைரியம் இல்லாத கோழைங்க. நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனாலும் அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு வெறியோடு சுத்துறவனுங்க. இவனுங்கெல்லாம் பண்ற வேலை இது. கடைசியா நீ அந்த கேட்டகரியில சேர்ந்துட்டல. நீயெல்லாம் நம்பி எப்படியா ஒரு பொம்பளை சுதந்திரமா இந்த வீட்டுல இருக்க முடியும்? இந்த கர்மத்தை தான் அன்னைக்கு நெஞ்சு சலிக்கு டாக்டர் கொடுத்த மருந்துன்னு வாய்க்கு செம்ம போய் சொன்னியா? வெக்கமா இல்ல? உருப்படியா எந்த வேலை வெட்டிக்கு போறதுக்கு துப்பு இல்ல. தின்னுட்டு வெட்டியா ஊரை சுத்த வேண்டியது. கேவலமான விஷயத்த கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பண்ண வேண்டியது. எப்படியா எப்படி உன்னால அசிங்கமே இல்லாம நடமாட முடியுது? உன்னாலதான் கண்டவங்க எல்லாம் என்ன அப்படி பேசுறாங்க. நீ ஒழுங்கா இருந்திருந்தா என்ன திட்டத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் தைரியம் வருமா? வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா வீட்டிலே இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வருது. உருப்படியா ஒரு வேலைக்கு போனா உனக்கு மரியாதை கொடுப்பாங்க, உன்னோட பொண்டாட்டின்னு எனக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அப்படி இல்லனா உன்னோட சேர்த்து என்னையும் ஓசி சோறுன்னு தானே சொல்லுவாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் பெத்தவங்க காசுல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு வெக்கப்படணும். அன்னைக்கு
எனக்கு அவ அப்படியெல்லாம் பேசினதை கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு வேலை வீட்டுக்கும் போகாம இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சனா நீ எல்லாம் என்னைய ஆம்பளை. வேதா ப்ளீஸ். மஞ்சு நீ சும்மாரு, உனக்கு எதுவும் தெரியாது. உன் பிறந்த நாளைக்கு உனக்கு ஒரு சட்டை வாங்கறதுக்கு துப்பு இல்ல. உன்னெல்லாம் நம்பி எந்த பொண்ணியா குடும்பம் நடத்துவா? திரும்ப திரும்ப இதே மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை நீ பண்ணி உன் மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் கெடுத்துக்கிற. நிஜமாலுமே தெரியும். அச்சே, பேசாத. உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. வேதா வேதா வேதா. டேய் 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 மாப்பிள பொறுமையா இருடா. ஏன் இவ்வளவு வேகமா அடிச்சிட்டு இருக்க? துக்கம் மச்சி, பயங்கர கஷ்டமா இருக்குது. ஏதாச்சும் பேச பேச்ச அப்படியே மனசை தைச்சிச்சு மச்சி. ஒரு பொண்ணு, தவறு பொண்ணு, அவ முன்னாடி என்ன ரொம்ப கேவலப்பட்டுட்டாங்கடா. டேமேஜ் ஆயிடுச்சு மச்சி. என்னமோ இப்பதான் திட்டு வாங்குற மாதிரி பெருசா ஃபீல் பண்றான். வழக்கமா நடக்கிறது தானே மச்சி. வேதாஜி என்ன சொன்னது அப்படியே கோயிங் 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 என் மைண்ட சுத்தினே இருக்குது மச்சி. மச்சி அனிதா பொண்ணுல மச்சி, அனிதா பொண்ணு அது நம்ம நெட்டோட வைஃப். அது வந்து வேதாஜியை கலாச்சிருச்சு மச்சி. அது நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் தான் காரணம். நீ மட்டும் ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்க மாட்டேன் கண்ணா அப்படின்னு கை கை ஊத்திட்டாங்க மச்சி. தப்புதான் மாப்பிள, குடிக்க விட மாட்டான் போல இருக்க. நான் தப்பே. ஆமாண்டா, குடிக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்றியே, இது தப்புதான். சொன்னா கேட்கவா போற? இல்ல மாப்பிள, வேதாஜி பேசுனது தப்புதான்னு சொல்றேன். ஏய், வேதாஜி பேச தப்புன்னு சொன்னா அப்புறம் அச்சு வாயில வச்சிருவேன். வேதாஜி மேல தப்பு கிடையாது, அவன் பேசுறது நியாயம் மச்சி. இப்ப என்னதான்டா சொல்ல வர? உயிரை வாங்குறானே மச்சி. வீட்டுக்கு வந்த மூணாவது மருமவ ரெண்டாவது மருமவளை பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை கேளாமா? கேட்கக்கூடாது. ஆனா நான் அதுக்கு ஒரு காரணமாயிட்ட மச்சி. சரி மாப்பிள, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? This is a good answer, a good question. I like it very much. அதுதான் மச்சி நான் இப்ப ஒரு முடிவு பண்ணிடுறேன். என்ன முடிவு? நான் வேலைக்கு போறேன். ஏய் என்ன உண்மையை சொன்னா அடிப்பானோ? இல்ல மாப்பிள, சரக்குல தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்திட்ட போல் இருக்கு, அதான் பொறையேறிடுச்சு. ஏய் டேய் டேய் டக்கால்ட்டு, நீலாம் இன்னத்த வேலைக்கு போய் கிளிய போற அப்படிதானே கேக்குற? புரியுதுடா? அப்படிதான் இல்ல மாப்பிள, நீ சொல்லு. நாத்த சொன்ன ஒண்ணு இல்ல மச்சி. நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு நேர வேதாஜி போய் தான் போறோம். ஐ எம் ஆல்சோ த ஒர்க்கிங், ஐ எம் ஏ ஒர்க்கிங் மெம்பர்னு கெத்தா நிக்கணும். நான் பாராட்டணும், அதிகம் வேலைக்கு போகணும். அவ்வளவுதான். குடிச்சிட்டு பேசுறான், தெளிஞ்சதும் மறந்துடுவான். இப்படியே கண்டினியூ பண்ணுவான். இல்ல, நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு அப்படியே பூரிச்சு போயிட்டேன். ஏய் மாப்பிள, ஒழுங்கா சொல்லு. சொன்னா திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், சொல்லு. இல்ல மாப்பிள, நம்மலாம் என்னைக்குடா வேலைக்கு போயிருக்கோம்? ஏதோ போதையில சொல்ற, தெளிஞ்சது விட்டுருவேன்னு பார்த்தா நீ அடிக்கு ஒரு தடவை சொன்னதே இல்ல சொல்லிக்கிட்டு இருக்க. சீரியஸா பேசி காமெடி பண்ணிடு. அப்படியே அடிச்சு வாயில பாத்தியா அடிக்க வர பாத்தியா? சரி அடியில குடி. சரி மாப்பிள, வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டா. என்ன வேலைக்கு போலான்னு இருக்க? அல்லது மேல வச்சு திங்க் பண்ணணும். இனிமேதான் யோசிக்கணுமா?
அது சரி. சரி, மாசம் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? நான் மச்சி நான் ஜாஸ்திலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல மச்சி. ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா போதும். என்னது, 1 லட்சம் ரூபாயா? ஆ ஏன் மாப்ள, நீ நிதானத்தோட தான் பேசுறியா? ஏன்? ஏண்டா, 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா தெரியும்? இல்ல எனக்கு தான் என்ன தெரியும்? ஒரு வேலையும் தெரியாது. இங்க மாசம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியில வருது. இவருக்கு மாசம் 1 லட்சம் ரூபா வேணுமாமே. 1 லட்சம் ரூபா? ஏய் போடி, எல்லாத்துல எனக்கு ஒரு வேலை வேணும், மாசம் 1 லட்சம் சம்பளம் வேணும், அவ்வளோதான் மேட்ரு நீட். ஐயோ முருகா, இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா? ஐயோ பாக்குறேனே, 1 லட்சம் ரூபா வேலைக்கு நான் எங்கடா போவேன்? சொல்லலைன்னா எப்படியும் விட மாட்டான். ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆகும். கிடைச்சிருச்சு மாப்பிள. மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளத்துக்கான வேலை கிடைச்சிருச்சு மாப்பிள. ஆமா, வேலை இந்த ஐடின்னு சொல்றாங்கல்ல, அங்கேயே நம்ம போய் வேலைக்கு தரக்கூடாது. நல்லா அப்படி டிப் டாப்பா டையெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு வேலைக்கு தரப்படுவையா. மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்ற? ஓகே, ஆனா வானா மச்சி. ஏன் வானா மச்சி? அங்கெல்லாம் போனா 8 மணி நேரம் உக்காந்தே வேலை பார்க்கணுமா மச்சி? மச்சி உக்காரத்துல கட்டி வந்துடும் மச்சி. அது பேர் ஃபைல்ஸ் வந்துடும். அதெல்லாம் வேணாம் மச்சி. அது மட்டும் இல்லை மச்சி, அது மாதிரி டென்ஷனான வேலை அது தேவையில்ல மச்சி. நம்மள எப்பயுமே அமைதி பீஸ் தான் முக்கியம். அந்த மாதிரி வேலை பார்ப்போம். அந்த மாதிரி சொல்லு. எந்த வேலையை சொன்னாலும் கேட்ட போறானே. இந்த ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற மாதிரி வேலை? ஐயோ ஐயோ, ஹாஸ்பிட்டல் மட்டும் வாழவே வாழாம். ஏண்டா? ஐயோ மச்சி, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் அது வந்து மன தைரியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மச்சி. அங்க நடக்குதுலாம் விளங்கிரும். எது மனதைரியம் சம்பந்தப்பட்டதா? ஏண்டா, உன்னை என்ன ஆபரேஷனடா பண்ண சொல்றாங்க? ஐயோ மச்சி, நான் சொல்லாத மச்சி. சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு மச்சி. அது மட்டும் இல்ல மச்சி, இந்த ஆஸ்பத்திரி வாசனை இருக்கு தெரியுமா? நீ ஆவாது அலர்ஜி. சரி, பேசாம சினிமால நடிக்க போனா என்ன? ஏய் நோ நெவர். ஏண்டா? வேதாச்சி இந்த மனசுக்குள்ள நான் இன்னொரு பொண்ணை வந்து கட்டி புஷ் நடிக்கலாம் மாட்டேன், டூயிட்ல பாட மாட்டேன் மச்சி. சாரி மச்சி, சாரி. ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அப்போ நடிச்சா ஹீரோ தான். நடுவுல இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட் கேரக்டர் அமெரிக்கன் மாப்பிள இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஸ்ட்ரெயிட் ஹீரோ தான். எச்சி வேற வேற சொல்ற. ஏய் உன்னா, ஏய் நான் முறிகிற. பின்ன என்னடா, எந்த வேலை சொன்னாலும் அதுல ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிய. அப்புறம் நான் எந்த வேலையை தான் சொல்றது? மச்சி நம்மளுக்கு செத்தற மாதிரி ஒரு வேலை சொல்லு மச்சி. நண்பன் பண்ண மாட்டியாடா? பண்றேன் இரு, யோசிச்சு தொலைக்கிறேன். வரலாம் வரலாம் வா ஐடியாவா, வரலாம் வா வரலாம் வரலாம் வா ஐடியாவா, வரலாம் வா. மாப்பிள வந்துருச்சு. சி போயிட்டு வா. சி அது இல்ல மாப்பிள, ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா மாப்பிள? அரசியல். சரி போட்டு வரும்ன்றா. டேய் கண்டிப்பா சரியா வரும் மாப்பிள. இன்னைக்கு தேதியில அரசியல் மாதிரி ஒரு ஈஸியான வேலை எதுவுமே இல்ல. பணமும் அதிகமா கொட்டும். ஒர்க் அவுட் ஆகுன்றியா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் மாப்பிள. முதல்ல வார்டு கவுன்சிலரா நிக்கிறோம், அதுல ஜெயிச்சு அடுத்து எம்எல்ஏ ஆகுறோம், அதுக்கப்புறம் அதுல ஜெயிச்சு எம்பி ஆகுறோம். அப்படியே எம்பி 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 அப்படியே டெல்லிக்கு போயிடுறோம். எருமை மட்டும் சாணி போல இருக்கே, சுட சுட அடிச்சுட்டாங்களே. என்ன மச்சி போஸ்ட் அடிச்ச ஸ்பீட்ல உடனே சாணி அடிக்கிறாங்க? தெரியலையே, தேர்தல்ல நின்னா செருப்படி கன்ஃபார்ம்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க போல இருக்கு. மச்சி போஸ்டர்ல சாணி அடிக்கிறாங்கன்னா நேர்ல மாட்டினா டப்பா கீஞ்சி டார் ஆயிடும். ஆமா ஆமா, வேணாம் வேணாம், வேற ஏதாவது வேலை இருந்தா யோசிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் பிக்கிள் குடுக்குறீங்களா? பிக்கிளா? ஊறுகா ஊறுகா ஊறுகாவா? நீ யாரு? உனக்கு எதுக்கு நான் ஊறுகா கொடுக்கணும்? பாஸ்
நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா பதிலுக்கு ரிட்டன் நான் ஒரு உதவி செய்வேன். என்ன உதவி? இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்ட்? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாஸ். தேங்க் யூ. ஆக்சுவலி நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கான்ட்ராக்டர். கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஆள் சப்ளை பண்றது எல்லாமே நான் தான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க 2 பேருக்கு வேலை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. திங்க் பண்ணி நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. உன்னை எப்படி நாங்க நம்புறது? பாஸ் நம்புங்க பாஸ், உண்மையிலேயே நான் ஒரு ஜாப் கான்ட்ராக்டர். நான் உங்களுக்கு வேலை வாங்கி தருவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நாளைக்கு காலைல இதே இடத்துக்கு வாங்க. நான் சொல்றத நம்புங்க பாஸ். நாளைக்கு காலையில உங்களை கூட்டு போய் வேலையில ஜாயின் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கவர்மெண்ட் ஜாப் பாஸ், ரொம்ப யோசிக்காதீங்க. ஏண்டா மாப்பிள்ள, இவனை நம்பலாமா? மச்சி, நம்பிதான் பாப்போம். ஏதாவது டகால்ட்டி காட்டினா நிக்க வச்சு உரி உரி உரிச்சிடலாம். சரிங்க சார், நாளைக்கு காலையில நாங்க இதே இடத்துக்கு வந்துடுறோம். ஓகே டன். அப்ப நாளை காலையில இதே இடத்துல பார்க்கலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். பிக்கிள் தானே? நோ சார், கட்டிங். இந்தாங்க இந்தாங்க. நோ சார், திஸ் இஸ் ஐ வாண்ட். கோட்டுருங்க. கவர்மெண்ட் ஜாப் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்புறம் கோட்டர்கார கனெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில இதே இடத்துல வாங்க, மறந்துடாதீங்க. மச்சி, ஆமா மச்சி, வேலை கட்சி நினைக்கிற மச்சி. அதுக்கப்புறம் ஃபைல் மேல் ஃபைல் கையெழுத்து போட்டு பெரிய லைஃப் செட்டில் ஆகிட்டே இருக்கலாம். சூப்பர் மச்சி. மாப்பிள்ள, எப்படியும் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் இருக்குல்ல? ஏ லூசு, சம்பளத்தை விடு மச்சி. கிம்பளம் ஜாஸ்தி, அதுல செட்டில் ஆயிடலாம். ஆமா மாப்பிள்ள, கிம்பளம் தான் ரொம்ப முக்கியம். ஏமாப்ல, கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க தயங்க மாட்டாங்கல்ல? கவுண்ட் மாப்பிள்ளைக்கு தனி மவுசு மச்சி. ஐயா ஜாலி. அப்ப மஞ்சு எனக்கு தான். உனக்குதான். நான் கூட நல்லா சம்பாதிச்சு வேதாஜிக்கு போடுவேன். நாங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கி குத்து விட நல்ல பேர் வாங்கிடுவேன். ஐ எம் வெரி ஹாப்பி.